ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணியை பிரேந்தப்படுத்துகின்ற மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரேந்தப்படுத்துகின்ற அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் தவிசாளர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸின் இல்லத்தில் கலந்துரையாடல் ஒன்றை நேற்று நடத்தியிருந்தனர். ஜி.எல். பீரிஸ் இதுவரை சில வாரங்களுக்குள் பல சுற்று கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார். நாடு எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடினோம். எவ்வித அரசியல் கூட்டமைப்பை அமைக்கவோ அல்லது அரசாங்கத்துக்கு எதிரான கட்டமைப்பை உருவாக்கவோ நாங்கள் கலந்துரையாடவில்லை. அரசியல் இல்லாத ஒரு மேடையை உருவாக்குவதுதான் எங்களுடைய முயற்சி. இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கவோ அல்லது அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய விமர்சனம் முன்வைக்கவோ நாம் எதிர்பார்க்கவில்லை. அரசாங்கம் அவர்களின் கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றது. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நாம் முன்வைப்போம். முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திறந்த மேடையை அமைப்பது எமது நோக்கம். ඉදිරියට යාම සඳහා වෙච්ච පුළුල් මහජන වේදිකාවක් තනා ගැනීම තමයි අපේ අරමුණ. இல்லை, நான் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகவும் இல்லை, ஐக்கிய மக்கள் சக்தியில் உறுப்புரிமையை பெறவும் இல்லை. நாம் கூட்டணியில் உள்ளோம், குழப்பம் அடைய வேண்டாம். நாம் கலந்துரையாடினோம், தொடர்ந்தும் இதனை முன்னெடுப்போம். பொதுவான திட்டம் ஒன்றை நாம் உருவாக்குவோம். கூட்டமைப்பு அல்ல, ஜி.எல். பீரிஸ் தலைவர் அல்ல, அவர் ஏற்பாட்டாளர். இது எதிர்க்கட்சியின் சர்வகட்சி மேடையாக அமையும். இங்கு வந்தவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவையும் சந்திக்க வேண்டும் என்று கலந்துரையாடப்பட்டது. அடுத்த வாரம் நாம் அவருடன் கலந்துரையாடுவோம், ஏனையவர்களோடும் கலந்துரையாடுவோம். கலந்துரையாடுவோம், அனைத்து தலைவர்களோடும் கலந்துரையாடுவோம். தலைவர் தேவையில்லை, தலைவர் சரியான நேரத்தை உருவாக்குவார். இது அரசியல் கூட்டமைப்பு என்று உருவாக்குவதற்கான சந்திப்பு அல்ல, பொதுவான நிலைப்பாட்டுக்கு வருவதற்கே நாம் முயற்சிக்கின்றோம். நாம் எவரும் பாராளுமன்றத்தில் இல்லை. எனவே தற்போது நிலைமை தொடர்பில் இணைந்து கலந்துரையாட நாம் தீர்மானித்தோம். இது கூட்டமைப்பை உருவாக்குவதற்கான சந்திப்பு அல்ல. அத்துடன் எந்த அரசியல் கட்சியினதும் செயற்பாடுகளை முடக்குவதற்கு நாம் எதிர்பார்க்கவில்லை. விரிவான பல திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடினோம். அந்த விடயங்களை நாம் வெளியிடுவோம். இதேவேளை எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் நேற்று ஒன்று கூடி நடத்திய கலந்துரையாடல் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு இன்று மட்டக்களப்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். ஜி.எல். பீரிஸ் அவர்கள் தனது வீட்டிலே பல எதிர்க்கட்சிகளை தோல்வி கண்ட எதிர்க்கட்சியினரையும் இந்த நாட்டை வீழ்த்திய, இந்த நாட்டை ஒரு வங்குரோத்து நிலைக்கு கொண்டு வந்த சீரழித்தவர்களை ஒன்று சேர்த்து ஒரு புதிய ஒரு சதித்திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இவர்களின் இந்த செயற்பாடினூடாக இந்த நாட்டின் மக்களின் மனதை வென்ற இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எந்த ஒரு முயற்சியை எதிர்க்கட்சியினர் மேற்கொண்டிருந்தாலும் கூட அவர்களால் இந்த நாட்டை வீழ்த்த முடியாது, இந்த அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது என்பதை மிக தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம்.